குறையில்லாத மனுஷங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. சின்ன குறை பெரிய குறை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த குறைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குணத்தை அதை நம்ம கண்டுபிடிச்சி நாம் இணைஞ்சு வாழணும். ஏன்னா நம்ம இணைந்து அப்படிங்கும்போது நம்ம தாயினுடைய கர்ப்பத்தில் தரித்ததுலேருந்து நம்மளோட நெய்பர் வரையிலும் கொலிக்ஸ் வரையிலும் ஏதோ ஒரு கர்ம இணைப்புனால தான் பிணைக்கப்பட்டிருக்கோம். அறிஞர் மூவா அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது வரதராசனார் தேனியை பற்றி ஒரு உவமை சொல்கிறாரு. அந்த முள்ளுக்கும் முரட்டு இலைகளுக்கும் மத்தியில் மெல்லிய மலர் ஒன்று இருக்குது. அதை எப்படியோ தேடி பிடிச்சி அந்த தேனை எடுக்குது. அதுபோல தான் நாம் நம்மளோட இணைந்து இருக்கக்கூடிய, அதாவது யாரோ தேர்ட் பர்சனில் நம்ம தாய் தகப்பன் என்ன பண்ண முடியும்? அவங்க ஒரு அறியாமையில் கூட தவறு செய்யலாம். நம்மளோட மாமனார் மாமியார் நாத்தி ஓரக்கத்தி எல்லாமே ஏதோ ஒரு கர்ம வழி தொடர்பு. அதனால தான் மூவா சொல்கிறது போல் அந்த குணங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சிறு துளி தேன் போல் கண்டிப்பாக இருக்கும். அதை அப்படி பற்றிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை உருட்டி ஓட்டணும். மன உறுதி நம்மளுக்கே நம்ம மன ஊக்கத்தை கொடுத்துக்கிட்டோம்னா, நல்ல சிந்தனையை விடாமுயற்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, அதாவது தப்புக்குள்ளேயும் நம்ம ஒரு நன்மையை கண்டுபிடிச்சி நாம் நம்மளை சரி பண்ணிக்கணும் இல்லையா? நம்ம மனசு ரிலாக்ஸாக இருக்கணும். அப்போ அடுத்தவங்களை நீ மாறு அப்படின்னு குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மளை நாம்ளே மாற்றிக்கணும். அதே போல் நம்மளும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ்கிறதுக்கான அந்த வரையறையை சொல்லணும். நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்கணுன்னா, அப்பத்தைய அந்த உங்களோட தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டு பாருங்களேன். அந்த பெண்டுலம் உள்ள கடிகாரம், சுவர் கடிகாரம், அது டிங் டிங் டிங்குன்னு ஒரு நாக்கு இருக்கும். அதை இந்த பக்கம் அந்த பக்கம் ரைட்டு லெஃப்ட்டு அசையும். சரியான ரிதத்தில் 4 சென்டிமீட்டர்னால் 4 சென்டிமீட்டர் தான் லெஃப்டில் அந்த பக்கம் போவோம், ரைட்டில் இந்த பக்கம் வரும். அது அதிக வீச்சோடு போச்சுன்னு வைங்க, அந்த நாக்கு இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த பெண்டுலத்தோட அந்த நாக்கு, அதை நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன். அது ஒரு வேகமாக இருந்ததுன்னா நமக்கு சரியான கால நேரத்தை காமிக்க முடியாது. அதுபோல தான் நம்ம உற்றவர்களோட குடும்பத்தோட பயணம் பண்ணும்போது விழிப்பாக பயணம் பண்ணோன்னா பிரச்சனைக்கு அங்கே பெரும்பாலும் இடமில்லை. ஏன்னா கெட்ட அம்சமும் உண்டு, நல்ல அம்சமும் உண்டு. கெட்ட அம்சத்தை நம்ம கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து அலட்சியப்படுத்துகிறோம். நல்ல அம்சம் ஒரு சிறு துளி இருந்தால் கூட அதை வச்சு நம்ம அப்படியே பிக்கப் பண்ணிக்கணும். அந்த சிறு துளியை நாம் ரசித்து கை கோத்து அவங்களோட போகும்போது கண்டிப்பாக வாழ்க்கை இனிமை இல்லாமல் என்ன பண்ணுங்கிறீங்க? கண்டிப்பாக இனிமையை கொடுக்கும். வாழ்க்கை நம்மளுக்கு நல்லா இருக்கணும்னா மனசளவில் நம்ம ஒசந்து நிற்கணுங்க. அதுதான் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், எனக்கு வரலையே. எனக்கு அவங்களோட கஷ்டங்கள், அவங்க எனக்கு கொடுத்த துன்பங்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குங்கிறீங்களா? அற்புதமான பயிற்சி இருக்குது. தியானம் பழகுவோம். ஒன்றும் இல்லை, 2 கைகளை கோத்துக்குங்க, முதுகு தண்டு நேராக இருக்கிறது போல் சம்மணம் போடுங்க. இல்லை உங்களுக்கு வயதானவங்களாக இருந்தால் நீங்கள் ஸ்டூல் சேர்லேயே உட்காந்துக்கிங்க. இரு கண்களை மூடிக்கிங்க. உள்ளே இழுக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சையும் கவனிங்க. அப்போ எண்ணங்கள் அற்று போகும் மூச்சை கவனிக்கும் போது. இதை ஒரு 10 நிமிடம் செய்து பாருங்கள். இதே போல் 21 நாள் செய்து பாருங்கள். உங்ககிட்ட அருமையான பாசிட்டிவான மாற்றம் வரும். அது எங்கேருந்து வருது? நீங்கள் இந்த மூச்சை கவனிக்கும் போது உங்களோட சப்கான்சியஸ் மைண்டு, அந்த மனம் உங்களை தூய்மைப்படுத்தும்.